நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்ரகுப்தா, எங்கே சென்ற இவ்வளவு நேரம்? பிரபு, சற்று ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தேன். உமக்கு எப்ப பார்த்தாலும் ஓய்வு ஓய்வு ஓய்வு. சரி, நான் வந்த விவரம் உனக்கு கூறட்டுமா, இல்ல நீ கூறுகிறாயா? பிரபு, என்னைக்குமே நீங்க கூறிதான பழக்கம். ஆமாம். பஞ்சம் பரதநாட்டியம் ஆட, பசி பக்கவாத்தியம் முழங்க, படித்து பட்டம் பேர் பரிதவிக்க, பணிந்து முண்டத்திலே பால் நுழைந்த ஒளியினோடு தென்மனக்கும் தென்றலே பாவையை புடைசோட போக பூமிக்கு செல்லுகிறான். இன்னைக்கு நடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. நான் நடித்த நடிப்புகளாக எக்கச்சக்கமான நடிப்பு. மகனே சேகர், என்னை விட்டு போய்விட்டாயா மகனே? உயர்ந்த இடத்திலே காலடி வைத்தால் உன் வாழ்வையை அழித்து விடுவார் என்று கூறுகிறேன். கேட்டாயா மகனே மகனேன்னு கட்டி பிடிச்சி அழுகரிசி வயசுல நிறையா நடிச்சிருக்குங்க, பிராப்ஸ் வாங்கியிருக்கு. என்னுடைய பெயர் எம் கிருஷ்ணன். 1956 நான் நாடகத்துறையில் ஈடுபட்டிருக்கேன். எத்தனையோ நாடகங்களை பார்த்துருக்கேன். சிறப்பாக நாடகங்கள் அப்பொழுது எல்லா பக்கமும் தமிழகமெங்கும் நாடக நடிகர்கள் அதிகமாக இருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் நாடகம் நடக்கும். பள்ளி திருமணம், ஹரிச்சந்திரா, இது போன்ற நாடகங்கள்லாம் வந்து நல்ல முறையில் நடத்தி கொண்டிருந்தார். மதுரையிலே சுண்ணாம்புக்கார தெருவிலே சிறந்த நடிகர்கள்லாம் இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நினைத்தால் கண்கலங்குகிறது ஐயா, கண்கலங்குகிறது. எங்களுக்கு எதுவுமே இல்லை, நாடகமே இல்லாமல் போச்சு. அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் இன்று இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடை என்று நாங்கள் இன்றைக்கும் எனக்கு வேறு வழி இல்லை. இப்போ எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க, இவங்களை போன்ற பழைய காலத்து நடிகர்கள்லாம் அவங்களாம் நான் ஒரே குரூப்பாக இருந்தவங்க. அவங்க உள்ளத்தில் ஒவ்வொரு நாடகக்கலை பற்றி சிந்தனையாக இருக்கும். இது வரைக்கும் அப்படி தான் இருந்துகிட்ருக்காங்க. எங்கோ பிறந்தேன் எங்கோ வளர்ந்தேன். பழனியிலிருந்து இந்த அக்கா வசந்தாக்கா வந்திருக்காங்கன்னா அவங்க நடிகைகளுக்கே ரொம்ப விருப்பம். ரொம்ப என்னை அப்படியே தாங்குவாங்க. கவந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்குவாளுங்க அந்த பிள்ளைங்க, நடிக்கிற பிள்ளைங்க. நான் படித்த காலத்தில் என்னுடைய முழு மூச்சையும் இசைக்காக வேண்டியே அர்ப்பணம் செஞ்சேன். என்னோடு நடிச்சிட்டு இருந்த நடிகைகளும் ஏராளமாக இருக்கிறார்கள். திருமதி கேஆர் விஜயா, சுப்புலட்சுமி, இப்படி ஒவ்வொரு நடிகைகளும் எங்களுக்கு ஆதரவளித்தாங்க. அப்போ வந்து இந்த ஆடலும் பாடலும் வந்துருச்சுங்க. நாடகம் ஒழிஞ்ச காரணமே ஆடலும் பாடலும் கொண்டு வந்துதான். ஒரே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவாங்க. 10 பேர் கூட அந்த எத்தனை சாங்கு கணக்கே இல்லை. இந்த சாங்கை போட்டு அந்த ஒரு பொண்ணு ஆடி அவளும் நொந்து நூலா போயிடுவாங்க. அப்படி அது வந்து நுழைஞ்சது இந்த நாடகமே அப்படியே ஆப்பாயிருச்சு. காலப்போக்கில் நான் ஒரு சினிமா துறையில் நுழைஞ்சு ஒரு வைராக்கியத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த நினப்பு என்னால் ஒன்றும் செய்யறதுக்கு முடியல. நாடகத்துறையிலேயே நான் வாழ்ந்து படிப்படியாக அதிலேயே நான் போயிட்டேன். நான் என் பசங்க அவனும் கலையில் ரொம்ப ஆர்வப்பட்டவன். ரொம்ப அழகாக பாடுவான், பிடிப்பான். மணிகண்டன், ஹரிகரன் அப்பா வந்து இந்த இசையில் ரொம்ப இதாக இருக்காங்களேன்னு நாங்கள் சென்னைக்கு வந்து அப்போயும் கிடைக்கல. அவங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும். இன்னும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கவே இல்லை. என்னன்னு கேட்டால் அவங்க அப்பா இங்கே இல்லை, அவங்க மலேசியாவில் இருக்காங்க. எப்படியாவது சாதிக்கணுன்றனால தான் நிறைய பிரச்சனைகள். அவங்க ஒருத்தரால் தான் அது செய்ய முடியும். சப்போஸ் அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு அந்த வருமானம் இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் அவன் போகிறப்ப நல்லா மனசில் அக்கறையாக வரணும் சாதிக்கணும்னு உள்ளே போ, முன்னேறு, டாப் 10 போயிட்டேன்னா நான் கண்டிப்பாக உன்னை நேரில் பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இசையில் எப்படியாவது முன்னேறணும்னு சொல்லி நான் பாடுபட்டு இருக்கும்போது எந்த வகை எனக்கு கிடைக்கல. என் பேரை மூலியமாக அது கிடச்சிருக்கு. அது எனக்கு நான் செஞ்ச பாக்கியம். அது நானும் அவங்க பாட்டியும் செஞ்ச பாக்கியம். இப்போ வந்து சூப்பர் சிங்கரில் என் பேரை வந்து பாடிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவன் எப்படியாவது ஜெயிச்சவன் வெற்றியை தேடி தரணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு பெரிய கலை குடும்பத்தை சார்ந்த ஒரு அழகான பையன் ஹரிஹரன். கஷ்டமாக இருக்குது. ஐ திங்க் அவங்க வந்து வாழ்க்கையில்
அச்சீவ் பண்ணி காமிக்கணும், சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு ரொம்பவே யோசிச்சாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் அவங்களால பண்ண முடியல. அவங்களுடைய கனவுகளை தான் நீங்கள் உங்களுடைய குரலை சுமந்து வந்துருக்கீங்க. ஸோ we're very happy that you have this stage. நாடக கலைஞர்கள் அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைக்கான சாப்பாடுக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் எவ்ரிடே நம்மளுடைய ஞாபகத்துக்கு வராது. ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக மனோ சார் அவருடைய குடும்பத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய அம்மா பற்றி, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, நீங்கள் சின்ன வயசில் எவ்வளோ பார்த்துருக்கீங்க அவங்கள அப்படின்னு. எனிதிங் யூ வாண்ட் டு ஷேர்? அற்புதமான உலகம் அது, ஒரு உண்மையான உலகம். அதாவது அவங்க வந்து டெடிகேஷன் மாதக்கணக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த கூட்ஸ் வண்டியில் போய், அந்த மாட்டு வண்டியில் அந்த ஊருக்கு போய், அந்த கரணம் முன்சிப் வீட்டில் தங்கி இரவு முழுக்க அந்த நாடகம் எல்லாம் கேஸ் லைட்ஸில் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி அடுத்த ஊருக்கு செல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு கிரேட் பீப்புள். காலப்போக்கில் எல்லாமே மாறிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த அற்புதமான மேடை கிடைச்சது வந்து அந்த குடும்பத்தில், அந்த துறைக்கு சார்ந்த ஒரு குடும்பத்தினுடைய பெருமையை நிறுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது உனக்கு. God bless. தேங்க்யூ சார்.